கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை காணொளி வாயிலாக மே 16ஆம் தேதி 2021ஆம் வருடம் தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல், தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல் என்ற சிந்தனையோடு இந்த நாள் ஆராதனையில் அனைவரையும் பங்கு கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் உண்மை துதித்து பாடி உம்முடைய வேதத்தை வாசித்து தியானிக்கின்ற வேளையிலே நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் இந்த ஆராதனையிலே பங்குகின்ற நோக்கத்தை அனைத்தையும் நீர் அறிந்து வைத்திருக்கின்றீர். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சு மண்டாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஒரு புத்தெழுச்சி பாடலை பாடுவோம். பரம எருசலேமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. Alleluia, Amen, Alleluia, Amen, Alleluia, Amen, Alleluia. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் நம்முடைய சிந்தனைகளை தூய ஆவியானவருக்காக காத்திருத்தல் என்ற தலைப்பை நோக்கி சிந்திக்க இருக்கின்றோம். வாசிக்க கேட்ட வேத பகுதியிலும் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காத்திருக்குதலுக்கான அங்கே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். இந்த நாட்களிலே நாம் இல்லங்களிலே குடும்பமாக அமர்ந்து கர்த்தருக்கு காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும்.
ஏசாயா 25:9 சொல்கிறது, இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்ற தீர்க்க தரிசன வார்த்தைக்கு ஏற்றாற்போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவருக்காக காத்திருக்கின்ற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. காத்திருக்கின்ற வேளையிலே எப்படி காத்திருக்க வேண்டுமா? இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 1:5 பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிடுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதுகின்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறத்தக்கதாக புதிய ஏற்பாட்டிலே லூக்காவிலேயும் பார்க்கின்றோம். 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேமில் காத்திருக்கிற சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் காத்திருந்த வேளையிலே அதை பெற்றுக்கொண்டார்கள். அதை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக வல்லமையாய் ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நாம் பெற வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு விளக்குகின்றது. அப்போஸ்தலர் 1:3 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை 4 குறிப்புகளாக சிந்திக்கலாம். முதலாவதாக 3ஆம் வசனம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் முதலாவதாக நாம் பார்க்கின்ற 3ஆம் வசனத்தின் தொடக்கம், the reality of his resurrection, தன்னுடைய உயிர்த்தெழுதலினுடைய உண்மையை அங்கே விளக்குகின்றார். ஏனென்றால் அன்றைய காலங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த நிகழ்வு அந்த பகுதி மக்களுக்கு மாத்திரமல்ல, அந்த பண்டிகையிலே கூடியிருந்த அத்தனை நபர்களுக்கும் தெரியும். அந்த பண்டிகைக்கு வந்து கலந்து கொண்ட பஸ்கா பண்டிகை வந்ததிலிருந்து கலந்து கொண்டது வரை, அடக்கம் பண்ணப்பட்டது வரை அனைவரும் இருந்தார்கள். அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட நிகழ்வு அத்துணை மக்களுக்கும் தெரியும். ஆனால் உயிர்த்தெழுந்தல் 3ஆம் நாளில் நடந்த வேளையிலே ஒரு சிலருக்கு மாத்திரமே அது முதலாவதாக காணப்பட்டது. அங்கே கல்லறையை தேடி சென்ற பொழுது கல்லறை காலியானது என்று கேள்விப்பட்டு அந்த அப்பொழுது இருந்த ஸ்திரீகள், சீசர்கள், பேதுரு மற்றும் உடன் இருந்தவர்கள், எம்மாவு சீசர்கள், அவர்களுக்கெல்லாம் தங்களை காட்டுகின்றார். அவருடைய உண்மையான உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய விசுவாசம் வளரும். விசுவாசத்திலே அவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே அநேக ப்ரூஃப்ஸ், நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்பதை, நான் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டிருக்கின்றேன் என்று அவர் காட்டுவதற்காக அங்கே அநேக இடங்களிலே வேத வாக்கியங்களின் மூலமாக, அவர்களோடு தரிசித்ததன் மூலமாக, பூட்டிய அறைக்குள் சென்று சமாதானத்தை கூறுவதன் மூலமாக, தன்னுடைய கைகளையும் கால்களில் உள்ள காயங்களையும் அவர்களை காட்டி அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். நான் உயிர்த்தெழுந்து இன்றும் இப்பொழுது உங்கள் முன்னாடி இருக்கின்றது, நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை அங்கே விளக்கி கொண்டிருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அதே 3ஆம் வசனம் பிந்தின பகுதியிலே த கம்மிங் ஆஃப் ஹிஸ் கிங்டம், அந்த 3ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, முதலாவதாக 40 நாள் அவர்களுக்கு தரிசனமாகி அநேக திருஷ்டாந்தங்களினாலே தாம் உண்மையிலே உயிரோடு இருப்பதாக அவர்களுக்கு உறுதிப்படுத்தினார், உயிரோடு இருப்பதை உறுதிப்படுத்தினார். அடுத்ததாக, அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே
பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 3ஆம் வசனம் பிந்தின பகுதி. தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை, அதைத்தான் 2வது குறிப்பாக சொன்னேன். The coming of his kingdom, அவருடைய ராஜ்யத்தை குறித்தவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோட பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் மீண்டும் வரும் என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டினார். இதுதான் 2வது குறிப்பாக நான் சொன்னது. கம்மிங் ஆஃப் ஹிஸ் கிங்டம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான வருகின்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை அங்கே அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். ஏனென்றால் உயிரோடு இருந்த பொழுது அவர்கள் இந்த உலக பிரகாரமான ராஜ்யம், அதில் உள்ள அரசியல் பதவிகளை எண்ணினவர்களாக அவரோடு 1.5 ஆண்டுகள் ஊழியத்தில் ஈடுபட்டார்கள் சீடர்கள். ஆனால் மரித்த பொழுது அவர் மிகவும் அதனால் துக்கமடைந்தார்கள். அவர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், இஸ்ரவேலருக்கு மீட்பை தருவார் என்று, மேசியாவாக வருவார் என்று நினைத்திருந்த வேளையிலே மரித்த பொழுது அவர்கள் நொறுங்குண்டார்கள். அப்பொழுதுதான் உயிர்த்தெழுந்து முதலாவதாக உயிர்த்தெழுதலின் இந்த உண்மை தன்மையை அங்கே விளக்கின்றார். 2வதாக இந்த கம்மிங் ஆஃப் ஹிஸ் கிங்டம், 3ஆம் வசனத்தில் பிந்தின பகுதியிலே அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். 4 சுவிசேஷத்திலும் அப்போஸ்தலர்கள் அனைவருமே அவருடைய நோக்கம் இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்தை குறித்ததாக காணப்பட்டது. அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து மாற்ற வேண்டும், அவருடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றதாக பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பிதா என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்திலே நடக்கும் என்று அங்கே தெளிவாக அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். ஏனென்றால் அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த உலக காரியங்கள். ஆனால் அவர் எதை பற்றி சொல்ல வருகின்றார் என்பதை மெல்ல மெல்ல புரிய வைப்பதற்காக கடவுளுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்து, உலக ராஜ்யம் அல்ல, ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்து அங்கே விளக்கி கொண்டே வருகின்றார் என்று பார்க்கின்றோம். 3வதாக த பவர் ஆஃப் ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று பார்க்கின்றோம். அதைத்தான் வாசிக்க கேட்ட பகுதியிலே 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர் என்ன கட்டளையிட்டார்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அங்கே சுவிசேஷ வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது யோவானிலெல்லாம் அவர்களுக்கு சமாதானம் கட்டளையிட்டு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் போய் அங்கே சென்று காத்திருங்க, எருசலேமில் நான் வருவேன், அங்கே நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை வழங்குவேன் என்று சொன்ன தேவன் அவருடைய வல்லமையும் இங்கே விளக்குகின்றார். அவருடைய வல்லமை அவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. பிதாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவர் சென்றால்தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற முடியும். அதை அங்கே பார்க்கின்ற பொழுது 1ஆம் அப்போஸ்தலர் 1:8 இதைத்தான் லூக்கா 24:49 பார்க்கின்றோம். போய் காத்திருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் அப்போஸ்தலர் 1:8 மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, உலக முழுவதும், முதல்ல தன்னுடைய சொந்த இடம், நாம் எப்படி சாட்சியாக இருக்க வேண்டுமா? வீட்டிலே, நம்முடைய பகுதியிலே, திருச்சபையிலே, சமுதாயத்திலே, உலகம் முழுவதும் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அவர் சொல்லி சென்ற காரியங்களை மத்திய 28 கடைசியில் சொன்னது போல நாம் அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அறிவித்து பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய மந்தையிலே அநேகரை சேர்க்க வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். தேற்றரவாளன் யோவான் 14ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களை வாசித்துவீர்கள் என்றார். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தேற்றரவாளுடைய வல்லமை என்ன. அதேபோல் யோவான் 15ஆம் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் 15:26-27 வாசித்து பாருங்கள். அங்கேயும் தெளிவாக
அவர் வந்து நம்மளுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நான் போவேனாகில் உங்களுக்கு தேற்றவன் அனுப்பேன். அவர் வந்து உங்களை 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நாம் செய்த பாவங்களை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்பொழுது நாம் பலன் கொள்வோம். ஏனென்றால் அநேக வேளைகளில் இந்த உலக காரியங்களை நாம் கீழே விழும்போது மீண்டும் மீண்டும் நாம் எந்திரிப்பதற்கு எழுந்து ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய பலன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால், சரீரத்தின் ஆவியினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நாம் பலன் கொள்ள முடியும். சகரியா 4:6 அதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படி தேவ ஆவியானவரை பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை நாம் பெறும்பொழுது சாதாரண மக்கள் எல்லாம் அசாதாரணமான காரியங்களை நாம் இந்த உலகத்திலே செய்ய முடியும். அதைத்தான் அங்கே சீசர்கள் செய்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்ற பின்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் அபிஷேகத்தை பெற்ற பொழுது பேதுரு அதன் பிற்பாடு எழுந்திருந்து நின்று பிரசங்கம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை கூறி அவர் நிகழ்ந்த நிகழ்வினை அப்படியே சொல்லி கேட்கும் பொழுது இருதயத்தில் குத்துண்டவர்களாக கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பின்பு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் எதை சுமந்து சொன்னார்கள்? பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட வல்லமை பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே இந்த ஞாயிற்காலை ஆராதனை நாமும் என்ன செய்ய வேண்டுமா? தூய ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஆராதிக்கின்ற வேலை மாத்திரமல்ல, இல்லங்களிலே தனியே குடும்பமாக அமர்ந்திருக்கும் பொழுது தனிமையிலும் சொந்த பந்தங்களோடு அமர்ந்திருக்கும் பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே நிறைந்து காணப்படுகின்றவர்களாக, அதன் மூலமாக நாம் மைமை மேல் மைமை அடைகின்றவர்களாக, ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்ந்து பெறுகின்றவர்களாக காணப்பட முடியும். பரிசுத்த ஆவின் அபிஷேகம் வரும்பொழுது கடவுளுக்காக நாம் எல்லா உபத்திரங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கின்றது. மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் கூறுகின்றார். ஏனென்றால் கிறிஸ்தவர்களை அழித்தவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பின்பு கிறிஸ்துவுக்காக தன்னை கொடுப்பதற்கும் அளிப்பதற்கும் அவர் பலன் கொள்கின்றார், தைரியம் கொள்கின்றார். 4வதாக த அஷூரன்ஸ் ஆஃப் ஹிஸ் கம்மிங் அகைன், மீண்டும் வருகிறார். அதைத்தான் வசனம் 9, 10, 11 பார்க்கும்போது அவர் பரமேறுகின்றார். அப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கிருந்த 2 தூதர்கள் என்ன சொல்கின்றார்கள்? கிறிஸ்துவானவர் எப்படி மேகன் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அதே போல் ஒருவர். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எவ்வளவு பெரிய ஒரு அஷூரன்ஸ் பாருங்க, நம்மளுக்கு ஒரு நிச்சயத்தன்மை. மற்ற எந்த இதிலும் கிடைக்கக்கூடாத ஒரு வாக்குத்தத்தம். மீண்டும் வருவார். இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல் மிகவும் முக்கியமானது. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் எங்களுடைய பிரசங்கள் எல்லாம் விருதா என்று கேட்கின்றார். பரமேறினவர் சென்றதினாலே நமக்கு தேற்றரவாளனை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை தந்தார். அதன் மூலமாக சபைகள் அப்போஸ்தலர் மூலமாக கட்டப்பட்டது. இன்றும் அப்போஸ்தலரால் கட்டப்பட்ட அந்த திருச்சபைகள் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் தலையாய் யார் இருக்கின்றார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் அனைவரும் அவயவங்கள். மீண்டும் வருவேன், மேகத்தின் மீது எக்கால சத்தத்தோடு வருவேன் என்று அங்கே 1 தெசலோனிக்கர் 4:13-18 வரைக்கும் வாசித்தீர்கள் என்றாலும், அதேபோல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மீண்டும் வருவேன் என்று அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வருவார். அதுக்கு வர காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் தூய ஆவியானுடைய ஆளுகைக்குள் வந்து பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடைத்து ஓடினாலும் வெளிப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போவதால் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவருடைய ஆவியானவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிரப்புவார். அதன் மூலமாக
எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகத்தில் காணப்பட்டாலும் அதை கடந்து செல்வதற்குரிய பலத்தினை கட்டளையிடுவார். எந்த வாதை நோய்களும் கொள்ளை நோய்களும் நம்மை அணுகாமல் அவர் பாதுகாப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில் நாம் 4 குறிப்புகளை மாற்றம், தலைப்புகளை மாற்றம் ஒரு சில மணித்துளிகள் சிந்தித்தோம். முதலாவதாக தி ரியாலிட்டி ஆஃப் ஹிஸ் ரிசரக்ஷன், இரண்டாவது கம்மிங் ஆஃப் ஹிஸ் கிங்டம், மூன்றாவதாக த பவர் ஆஃப் ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட், நான்காவதாக த அஷூரன்ஸ் ஆஃப் ஹிஸ் கம்மிங் அகைன். கர்த்தர் திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவும் சேர்ந்து எடுப்போம். பரமபிள்ளைக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சம்பளமிலே செய்யப்படுவதாக பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு மாயக்கட்டம் சொன்னாங்க மன்னிக்கிறது பணங்கள் பாவ குற்றங்களை எங்கள் மன்னி. எங்களை சோதனை பேசிக்கப்படாமல் தீமண்டித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடியவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கிய அரவணைப்பும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.